நம்ம வந்து வாங்கி பாத் பவுடர் பண்ண போகிறோம். சொட்டு நல்லெண்ணெய். எனி லாங் ஸ்டாண்டிங் விஷயத்துக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் விடணும். ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து ட்ரையாக தான் பவுட்ரு பண்ணுவாங்க. ட்ரையாக பவுட்ரு பண்ண என்னென்னா சில சமயம் சில இடங்களில் நல்லா வறுபட்டுருக்கும், சில இடங்களில் சரியாக வறுபட்டுருக்காது. இதுன்னா யூனிஃபார்மாக வறுப்படும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு வெந்தயம், இது நான் சும்மா ஒரு நாளைக்கு வேணுங்கிற பவுடர் அளவாக தான் பண்ணுறேன். ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணல. ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டோம். இது ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, அது கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதுக்கு வேணுங்கிறது மசாலா வந்து ரொம்ப முக்கியம். வாங்கி பார்த்தனால கர்நாடகா ஸ்பெஷல். இப்போ இந்த மாதிரி சக்கைன்னு சொல்கிறா, பட்டைன்னு சொல்லுவாங்க. சிம்மில் வச்சுட்டு பண்ணுறோம். இப்போ இப்படி போடுறோம். ஒரு 3 ஏலக்காயை போடுறோம். கிராம்பு ஒரு 4 பீஸ் கிராம்பு போட்டோம். இப்போ நம்ம கொத்தமல்லி வர 1 2 3. இப்போ நான் போடுற அளவில் ஒரு 4 பேர் வாங்கி பாத் சாப்பிட்லாம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பவுட்ரு பண்ணுறோம். கொத்தமல்லி வர போட்டோம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் இதோட கலருக்காக ஒரு 3 காஷ்மீரி, ஒரு 3-4 காஷ்மீரி மிளகா போட்டோம். இப்போது குண்டு மிளகாயோ இல்லை நீல மிளகாயோ காரத்துக்கு போட்டோம். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கணும். இப்போவே நல்ல வாசனை வருது பாருங்கள், ஜம்முன்னு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுதான் ஒரு பழமையான மெத்தடில் செய்கிறது. இந்த மெத்தடு தான். இதில் வந்து கொப்பரை போட்டு வறுத்துப்பாங்க. ஆனால் நான் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கொப்பரையை நம்ம காயோடு போட்டு வதக்கும் போது நம்ம கொப்பரையே பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பொடி வந்து பண்ணி வைக்கும்போது சில சமயம் கொப்பரை அது எப்படிப்பட்டதுன்னு தெரியல, சில சமயம் சிக்கு நாத்தமெல்லாம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக அப்போ வதக்கி போட்டுக்கலாம் காய்க்குள்ளே. ஸோ அவ்வளோதான் இது. இப்போ எனக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நம்ம இங்கே வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், அவாய்ட் பண்ணுவோம், பிடிக்காதவா போட வேண்டாம். அவ்வளோதான். மஞ்சப்பொடி போட்டோம் ஆல்ரெடி. அவ்வளோதான். இது வாங்கி பார்த்துக்கு வறுக்கக்கூடிய பவுடர் இவ்வளோதான். இதோட வேணும்னு உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா அந்த காஞ்ச இது கொப்பரை தேங்காயை வறுத்து இதில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆறுன அப்புறம் நம்ம பொடி பண்ண போகிறோம். அதே காமிக்கிறேன். பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது பவுடர் மட்டும் இன்றைக்கி பண்ணுறோம். அந்த வாங்கி பார்த்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகேயா? இந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான்
ஃப்ளேவர் போகாமல் இருக்கும். ஓகேயா? தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ. பார்த்தீங்களா, நல்ல மனம் ஜம்முன்னு இருக்கு. சூப்பராக இருக்குது மனம். நல்ல டார்க் கலராக வந்திருக்கு. நல்ல ரெட்டு கலர் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. நல்ல வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது வாசனை. இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காய் இருக்கு இல்லையா, அந்த கத்திரிக்காய் மெயின் கொஞ்சமாக புளி கரைச்சிக்கணும். புளி கரைச்சி எதுக்கும் நான் அடுத்த இதில் எபிசோட் போடுறேன். ஆனால் கூட வாங்கி பார்த்து எனி வெஜிடபிள் யூஸ் பண்ணலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து கத்திரிக்காய், அந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் விதை இல்லாத கத்திரிக்காயாக வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் இது வாங்கி பாத் பவுட்ரு போட்டாச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் வாங்கி பாத் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆக்சுவலாக காமிச்சு கொடுக்குறேன். நான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் கூட இது ஸ்டார்டர்ஸுக்காக மறுபடியும் போடுறேன், அவங்க கண்ணில் படணுங்கிறதுக்காக. ஓகேயா? இந்த வாங்கி பார்த்து உடலுக்கும் நல்லது. இப்போ வந்து அரப் கண்ட்ரீஸ்லாம் கேன்சர் வந்து ரொம்ப குறைவு. அவளுக்கு கேன்சர் வராமல் இல்லை, அவளுக்கு ஏன் வருதுன்னா மற்ற பேட் ஹேபிட்ஸ்னால வருது. ஆனால் பிகாஸ் ஆஃப் இதோ நேச்சுரலாக வரும் இல்லையா, சில பேருக்கு உணவு சத்து இல்லாத காரணத்தால். அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க பிரியாணியில் வந்து எக்கச்சக்கமாக இந்த வாசனை பொருள்கள் சேர்க்கறதுனால இது வந்து கம்மி தான். கேன்சர் பேஷண்ட்ஸ் கவுண்ட் வந்து கம்மி. அவளுக்கு எக்ஸ்ட்ரீம்லி வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருந்தால் தான் கேன்சர் வருது, இல்லைன்னா கம்மி. ஏன்னா இந்த வாசனை பொருள்கள் அதிகமாக சேர்க்கறதுனால. அதனால தான் இந்த நம்ம ஏன்ஷியன்ட் பீப்புள் கூட இதோட உபயோகம் தெரிஞ்சு இந்த ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் நம்ம பட்டை இதெல்லாம் போட்டிருக்கோம். இதில் போட்டு வறுத்து கொத்தமல்லி வரை வந்து பித்தத்தை எடுக்கும், ரொம்ப நல்லது. மிளகா, அதனால் பலன் இருக்குது. அதனால் இதில் போடுற மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். அப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்குது நம்மளோடது. க்யூர் பண்ணுறதுக்கு, உடலுக்கு சில வியாதிகளை உடலுக்கு க்யூர் பண்ணுறதுக்கான சக்தியும் இருக்குது, சில சத்துக்களும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு பொடி அப்படின்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இதை யூஸ் பண்ணி எல்லா காயும் போட்டு அது மாதிரி பண்ணலாம். சில பேருக்கு வாங்கி பார்த்தா நீங்கள் கலந்த சாதம் கலக்கலைன்னா கூட வெறும் சாதம் நல்லா முழுமையாக வடித்து இந்த பொரியலை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து நெய்யை விட்டு அந்த காய் சாதம் சாப்பிட்ற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் இந்த காய் சாதம் வித்து பப்படோ இல்லை சாலடோ தயிர் பச்சடியோ, நெல்லிக்காய் தயிர் பச்சடி போட்டுன்னு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், உடலுக்கு நல்லது. ஓகேயா? இந்த ரெட்டாக காரமாக பார்த்த கண்ணோட அப்படியே என்னோட லேட்டஸ்ட் பெயிண்டிங் பார்க்க போகலாம். இன்றைக்கி தான் ஹாட்டாக சுட முடிஞ்ச பெயிண்டிங். எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி தான் முடித்தேன் இந்த பெயிண்டிங்கை. எனக்கு எப்போவுமே வந்து ராணியோட விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அதற்கான சூழ்நிலையெல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அலங்காரங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம பெயிண்டிங்காக ஆசையை தீர்த்துக்கிறோம். ஓகேயா? என்ஜாய் பண்ணிங்களா? ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ வெரி மச்.